ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூந்தி ரெசிபி இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டில் இருக்கோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கணும்னு அடிக்கொருக்க உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த டைமில் நமக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பூந்தி ரெசிபி செம்ம அட்டகாசமாக வந்திருக்குது. இது கூடவே நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸும் ட்ரிக்ஸும் இதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதே வீடியோ இடையில. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இதுக்கு கடலை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டீ குடிக்கிற கப்பு எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இந்த கப்பால் இன்றைக்கி நான் அளந்துக்க போகிறேன். 2.5 கப்பு இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த 2.5 கப்பில் இன்றைக்கி நம்ம பூந்தி பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம பேக்கெட்லேருந்து எடுக்கும் போதே கட்டியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம ஆப்ப சோடா போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் இன்றைக்கி ஆப்ப சோடா போட்டுக்கிறேன். அது போட்டோன்னா நம்மளோடது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பதத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கரைச்சதுக்கப்புறமும் தண்ணி தேவைப்படும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் இதை. இப்போ இதுக்கு எனக்கு டோட்டலாக இன்றைக்கி எவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்பு போல் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு இருக்கணும். இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு 3 பாத்திரத்தில் நான் பிரித்து வச்சுக்க போகிறேன். நம்ம இன்றைக்கி 3 கலர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு 3 பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் பிரித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் கேசரி கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி ரெட் கலர் இருக்குல்ல அது. அப்புறம் இது வந்து எல்லோ கலரு. ஸோ இந்த எல்லோ கலரையும் நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். எனக்கு க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த க்ரீன் கலரும் நான் எனக்கு இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இந்த கலர்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே ஆப்ஷனல் தான். சோடா மாவு ஆட் பண்ணுறதும் உங்களோட இஷ்டம் தான். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே எல்லோவாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீன் கலர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த க்ரீன் கலர் ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட ஆரஞ்சு கலரை கலக்கிக்கலாம். ஆரஞ்சு கலரும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லோ கலரும் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு 3 கலரும் ரெடியாக்கி தேவையான பாகு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2.5 கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன். அதே 2.5 கப்பு அளவால் நம்ம வந்து ஜீனி அளந்து எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ மாவை ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் நம்ம ஜீனியும் எடுத்துக்கணும். ஸோ இதில் நம்ம 2.5 கப்பு எடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம 2.5 கப்பு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். 2வது கப்பு இப்போ ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜீனி மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி இதில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் இதில் வந்து ஒரு 1.25 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இருங்க. ஜீனி வந்து அடியில் டக்குன்னு அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும். ஸோ அதை பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா இப்போ முறை கூடி கொதிச்சு வருது நம்மளோட சர்க்கரை பாகு. இதுக்கு பதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அந்த ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து உடையுதில்ல, இன்னொருக்கு நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஒரு சிறு கம்பி பதம் வரணும். அந்த ஒரு கம்பி வந்து உடையுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இதுக்கான சரியான பதம். இந்த மாதிரி பதம் நீங்களும் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கம்பி வந்து உடையணும். இப்போ நம்மளோட பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த உடையுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம பாகு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி பூந்தி கரண்டி எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருந்தது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கரண்டிக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஓட்டக்கரண்டிக்கில் நம்ம இதெல்லாம் வடை இதெல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி கரண்டிகளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் பூந்தி போடும்போது இந்த தட்டு வந்து இதே மாதிரி க்ளீனாகவே தான் இருக்கணும். இதில் எந்த ஒரு ஸ்மச்சும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம மாவு ஏற்கனவே போட்டிருப்போம்ல, அதோடவே நம்ம அந்த பூந்தியை வந்து உதுத்து விடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் பண்ணும்போது இதை கழுவிட்டு மட்டும் போட்டிங்கன்னா உங்கள் பூந்தி அழகாக முத்தாக அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட ட்ரிக்கு. இப்போ வாங்க இதை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதை நம்ம ஊற்றிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நான் அதில் க்ரீன் கலர் ஊற்றுறேன். இந்த மாதிரி நம்ம தோசைலாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அதில் ஊற்றிட்டு இப்படி நல்லா தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா உங்களோட மாவு அந்த ஓட்டையில் மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததுன்னா கூட அது உள்ளே நல்லா இறங்கிடும். சரி, இப்போ அந்த தட்டை நம்ம கழுவி வச்சிடலாம். நம்ம போட்ட உடனே வந்து இந்த மாதிரி கரண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கிண்டி விட்டுறணும். அப்படி ஒன்று ஒன்றா அந்த இடத்துல அப்படியே தேங்கி நிற்காமல் எல்லாம் உதிரி உதிரியாக வரணும்ல, அதனால் அப்போக்கப்போ அந்த கரண்டியை வச்சு நம்ம அந்த பக்கம் அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்ட உடனேவே சீக்கிரமே எடுத்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள், உடனே நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மொறுன்னு இதுக்கு வேக வைக்க தேவையில்லை. ஒரு அரை பதம் வெந்தாலே போதும் நமக்கு. இது சாஃப்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ கழுவுனதுக்கப்புறமா இப்போ ஆரஞ்சு கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் போட்டுட்டு இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேய்ச்சிட்டு இதை மாதிரி தட்டி விடணும். ஒவ்வொரு தடவை பண்ணும்போது நம்ம கழுவுறோம்ல, அந்த தண்ணி வந்து இதில் இல்லாமல் நல்லா ஒரு ட்ரை துணி வச்சு அதை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பண்ணணும். இல்லைனா தண்ணியோடு பட்டோம்னா சடன்னு மேலே தெரிச்சிரும். ஸோ அந்த தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. சேஃபாக பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது. இந்த மாதிரி அது மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம போட்டோன்னே எடுத்தோம்ல, ஒரு அரை பதம் வெந்த உடனே நான் அதுக்காக தான் இதில் வந்து உங்களை நான் பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு போட்டுக்க சொன்னேன். அது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட பூந்திக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆரஞ்சு கலர் பார்க்கவே அட்டகாசமாக வந்திருக்கு. இது பார்க்கும்போது எனக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த எடுத்து வச்சுருக்கிறத நம்ம ஜீனி பாகு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சோம்ல, அதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். பாகு வந்து ரொம்ப சூடாகவும் இல்லாமல் மிதமான சூடில் இருக்கணும். அந்த டைம் இருக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி சுத்தமாக இருக்குல்ல, இப்போ நம்ம எல்லோ கலரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஊற்றிட்டு அதே மாதிரி கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ஏந்தல் பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். குழி பாத்திரமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஏந்தல் பாத்திரமாக இருந்தால் உங்களோடது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னடா உதிரியாக இல்லாமல் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தெரியும். இப்போ நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது எண்ணெய் காயட்டும். நெய் காஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இன்றைக்கி கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கேஷ்யூ நட்ஸை இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது அங்கேக்கங்கே இடையில கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். என்கிட்ட நெய் இருந்தது, அதனால் நான் நெய் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட நெய் கிடைக்கல, இல்லை கேஷ்யூ நட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு நம்மளோட கேஷ்யூஸை. இப்போ இந்த கேஷ்யூஸ் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தியில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பூந்தி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஜீராவில் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கல தெரியும், என்னடா இது கொஞ்சம் சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1 hour கழித்து நம்ம பார்த்தோன்னா நம்மளோட பூந்தியெல்லாம் தனித்தனியாக அழகாக இருக்கும், முத்தாக இருக்கும். இப்போ பார்க்கையில உங்களுக்கு இப்படி இருக்கும். இது ஃபுல்லாக இன்னும் அப்சர்வ் ஆகணும்ல, அந்த ஜீராவிலேயே இன்னும் ஊறி இருக்கும்போது இன்னும் ஒரு 1 hour கழித்து நம்ம பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இது ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன் நான். ஏலக்காய் ஸ்வீட்னால் ஏலக்காய் இருக்கணும்ல, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த பவுட்ரு இப்போ நம்ம இதில் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்மளோட பூந்தி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்டர் 1 hour கழித்து நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் என் கையாலவே எடுக்கிறேன். என் கையில் எந்த இதுவும் ஒட்டவே இல்லை, உதிரியாக வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம அப்போ பண்ணும்போது கூட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததில்ல. 1 hour கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு. அழகாக இருக்குது. நல்ல முத்தாக ஒன்றா தனித்தனியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.